ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் கம கம ரசப்பொடி, உடுப்பி ஹோட்டல் ரசப்பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் செய்கிற ரசம் ஹோட்டல் ரசம் மாதிரி சுவையாக மணமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். ஆயில் ஸ்மோக்கே வரக்கூடாது, அந்தளவுக்கு ரொம்ப லைட்டாக ஹீட் இருந்தால் போதும். அதில் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும். நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு பக்காவான கோல்டன் கலரில் இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஃபில்டரில் இதை சேர்த்துக்கலாம். ஆயிலெலாம் வந்து ஃபில்டர் ஆகணும், அதனால் ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். இதை அடுத்து சீரகம் வறுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கோம், அதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதையும் அதே ஃபில்டரில் சேர்த்து வச்சுக்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது கூட வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயத்தையும் நல்ல கோல்டன் கலரில் சிம்மில் வச்சு அடுப்பை நல்ல கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி நல்ல ஈவனாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு இதையும் அதே ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். இந்த ஃபில்டர் கடையில் ஃபில்டராக இருக்க ஆயில் கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம பேனில் சேர்த்து மிளகாய் வறுத்துக்கலாம். பத்து சிகப்பு மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட 20 மிளகாய் சேர்த்துங்க, அதில் காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். இந்த மிளகாய் வந்து காரமாக இருக்கும், அதனால் 10 மிளகாய் மட்டும் சேர்த்தால் போதும். மிளகாய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதையும் ஃபில்டரில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஆயில் எதுவும் சேர்க்காமல் அதில் இருக்க ஆயிலையே ஒரு 10 கருவேப்பிலை இலைகள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணி ஆற வச்சுக்கலாம். இது மாதிரி பெருங்காயம் எல்லாமே கருவேப்பிலையோட சேர்ந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி நல்லா ஆறி இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட ஆயிலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கணும்.
இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறது அப்படின்னு நாளைக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.